ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை அனதர் வீடியோ. ஸோ இன்றைக்கி என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு. நேற்று நைட்டு தூங்க முன்னாடியே நான் ஸ்கெடியூல் எழுதி வச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி எப்பவும் போல் ஃபஸ்ட்டு வந்து எடிட்டோரியல் தான் படிக்க போகிறேன். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் படிக்கும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக படிப்போம். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக எடிட்டோரியல் படிச்சிடலாம். அடுத்து வந்து மார்க் டெஸ்ட் டெய்லி கண்டிப்பாக போடணும், அதை அனலைஸ் பண்ணிடணும். அப்புறம் டிஐக்கு நான் நார்மலாக ஸ்பெண்ட் பண்ணுறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து டைம் ஆட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து வந்து பசில் சீட்டிங் ஈவினிங் போடணும். அடுத்து 1 hour ரெக்காபு. அடுத்து வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 11.5 மணி நேரம் கிட்ட போட்டிருக்கேன், நியர்லி 12 hours. இது முடிக்க முடியுதா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ மணி வந்து 10:15 ஆகுது. எடிட்டோரியல் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி ஏப்ரல் 7க்கான எடிட்டோரியல் தேடி பார்க்குறேன், கிடைக்கவே இல்லை. ஃபார்மேட்டில் இன்றைக்கி எடிட்டோரியல் வரல போல். ஸோ அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா, முன்னாடி நம்ம படிக்காமல் விட்டுருப்போம்ல சில நாள் எடிட்டோரியல், அன்னைக்கான எடிட்டோரியலை எடுத்து நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போது அன்னைக்கு டேட்டுக்கான எடிட்டோரியல் தான் படிக்கணுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. எக்ஸாமில் காம்ப்ரிஹென்ஷன் ரீடிங் வேகமாக நம்ம பண்ணுறதுக்காக ப்ராக்டிஸ்க்கு தான் வந்து இந்த எடிட்டோரியல் நம்ம வந்து படித்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது. அப்படியே அதுக்குள்ளே இருக்கிற வெக்காபுலரிஸை நம்ம எடுத்து மீனிங் தேடி எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வெக்காபுலரிஸும் படித்த மாதிரி ஒரு கணக்காயிடும். எடிட்டோரியல் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து மார்க் டெஸ்ட் போடலாம். மார்க் டெஸ்ட்டு டெய்லி கண்டிப்பாக போட்டே ஆகணும். உங்களுக்கு பேசிக் சுத்தமாக தெரியல அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை, மார்க் டெஸ்ட் போடுங்க. இப்போது டெக்ஸ்ட் புக்கில் மார்க் டெஸ்ட் போகிறோம் அப்படின்னா அதுக்கு கீழேயே வந்து அதோட ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கிலீஷ்லாம் வந்து எங்கே படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா கூட பிரச்சனை இல்லை. நீங்கள் இங்கிலீஷ் செக்ஷனல் போட்டுட்டு அது கீழே இருக்கிற ஆன்சர்ஸை அப்படியே உடனுக்குடனே அனலைஸ் பண்ணுற மாதிரி படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுவே நமக்கு நிறையா படித்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நமக்கு நாலேஜ் கெயின் ஆகிற மாதிரியாக இருக்கும். ஸோ மறக்காமல் மார்க் டெஸ்ட் டெய்லி போடுங்க. இப்போது மணி வந்து மதியம் 2 ஆகுது. நடுவில் ஒரு சின்ன வேலை, ஒரு 1/2 hour கிட்ட வேலை ஆகிடுச்சு. அந்த வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டேன். ஒரு 2 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் வந்து மார்க் டெஸ்ட்டே அந்த டெஸ்ட்டில் வந்து போடாத கொஸ்டின்ஸு எல்லாம் மீதி இருக்கும்ல அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் 3 மணிலேருந்து டிஐ ப்ராக்டிஸ் பண்ணலாம். மார்க் டெஸ்ட் போட்டேன். இன்னும் 1 மணி நேரம் வந்துட்டு அந்த கொஸ்டின் பேப்பரை திருப்பி பார்க்கலாம். ஆக்சுவலி டெஸ்ட்டு வந்து லேப்டாப்பில் போடணும். இப்போ என்னோடய லேப்டாப் வந்து கொஞ்சம் ஃபால்ட்டாக இருக்குது, அதனால் நான் வந்து மொபைல் ஃபோன்லேயே போட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணுறதால என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம ஈஸியாக வந்து ஸ்வைப் பண்ணி இதில் வந்து கொஷின்ஸ் வந்து போயிடுவோம், டக்குன்னு ஆன்சர் கிளிக் பண்ணிடுவோம். ஆனால் நம்ம ரியலாக எக்ஸாம் எழுதும்போது இது மாதிரி ஈஸியாக நம்ம ஸ்வைப் பண்ணிவிட்டு போக முடியாது, டக்குன்னு கிளிக் பண்ண முடியாது. இப்போ மணி வந்து 3 ஆகுது. மார்க் டெஸ்ட் போட்டு அனலைஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு நான் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டேன், அதனால் இப்போ வந்து 3 மணிலேருந்து வந்து டிஐ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டிஐ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக கைட்லியிலேருந்து ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணேன். அதில் வந்து 10 கொஸ்டின்ஸ் வந்து, அதாவது 10 கொஸ்டின்ஸ் செட்டு 50 கொஸ்டின்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு பிடிஎஃப். கிளர்க்கு பிலிம்ஸ் லெவல் கொஸ்டின்ஸு ஈஸியாக இருக்கிற மாதிரியானது, அதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணேன். அதை முடித்ததும் பிஓ லெவல் டிஐக்காக எக்ஸாம் பண்டிட்லேருந்து ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணேன், மாட்ரேட் லெவல் கொஸ்டின்ஸு, அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணேன்.
ஸ்பீடுக்கும் எனக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ நிறையா ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ வந்து மணி 5:30, டிஏ முடித்தாச்சு. ப்ரிலிம்ஸ் லெவல் கொஷின் தான் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணேன். இப்போது பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க, நான் அதை வந்து டெலிகிராம் குரூப்பில் நான் ப்ராக்டிஸ் பண்ண பிடிஎஃப்ஸை வந்து போட்டு விட்றேன். மணி இப்போது 7:30 ஆக போகுது. நம்ம பிரேக் முடித்தாச்சு. இப்போ வந்து திருப்பி பசில் சீட்டிங் போல் ஆரம்பிக்கலாம். ஒரு 1/2 அன் ஹவர் லேட் ஆகிடுச்சு, இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, பசில் சீட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறேன். பசில் சீட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக அதே மாதிரியே கைட்லைன்லேருந்து ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன். 10 கொஷின்ஸ் செட்டு, 15 கொஷின்ஸ் இருக்கிறது. அப்புறம் அதை முடிச்சுட்டு ஸ்மார்ட் கிடாலேருந்து ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணேன். அதில் வந்து ஒரு 4 கொஸ்டின்ஸ் போட்டு பார்த்தேன். இதுவே எனக்கு டைம் கரெக்டாக இருந்துச்சு. பசில் சீட்டிங் படித்தாச்சு. இப்போ மணி வந்து 9:20. 5 நிமிஷம் பிரேக் எடுத்துகிட்டு வெக்காஸ் படிச்சுட்டு 10 மணிலேருந்து ஒரு 1/2 மணி நேரம் சாப்பிட்டுட்டு திருப்பி 10:30க்கு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். வெக்காபுலரிஸ் நான் எப்படி படிக்கிறேன் அப்படின்னா, காலையில் எடிட்டோரியல் படிக்கும்போது அதிலேருந்து ஒரு 20-30 கிட்ட வந்து வெக்காபுலரிஸ் அதிலேருந்து எடுத்துருவேன். ஸோ அது இல்லாமல் டெஸ்ட்டு மதியம் போடும்போது கொஷின் பேப்பர்லேருந்து ஒரு 10 வெக்காபுலரிஸ் கிட்ட இருக்கும், அதை எடுத்துருவேன். இதை வந்து நோட்டில் எழுதி வச்சு இதை அன்றைக்கி நைட்டு ரிவைஸ் பண்ணிக்குவேன். டெலிகிராமில் இங்கிலீஷ் சேனல் நிறையா இருக்கும், அதிலெல்லாம் வந்து வெக்காபுலரிஸ் குவிஸ் மாதிரி போட்டிருப்பாங்க, அதை எடுத்து படிச்சுக்குவேன். ஸோ வெக்காப் படித்து முடித்தாச்சு. மணி 10:15 ஆகுது. ஒரு 15 மினிட்ஸு சாப்பிட்டுட்டு நம்ம வேகமாக படிக்க ஆரம்பிக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸுக்கு நான் வந்து அஃபேர்ஸ் க்ளவுடில் தான் படிக்கிறேன். வீக்லி பிடிஎஃப் படிச்சுட்ருக்கிறேன். இந்த டாப் 60 கொஷின்ஸ் தான் நான் படிப்பேன். ஏன்னா டீட்டெயில்டு படித்தா வந்து கொஞ்சம் படித்த மாதிரியே தெரிய மாட்டேங்குது, ரொம்ப டீட்டெயில்டாக இருக்குது நிறையா. அதனால் வந்துட்டு இந்த டாப் 60 கொஷின்ஸ் நான் படிச்சுக்கிறேன். ஹலோ கைஸ், இன்றைக்கான ஸ்டடி பிளான் முடிஞ்சிருச்சு. நான் வந்து ஸ்கெட்யூலை வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுறேன். நீங்கள் யாரும் என் கூட படிக்கணும் சேர்ந்து அப்படின்னா கூட படிக்கலாம். டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டேவை நம்ம வந்து ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. வேறு என்ன சொல்லணும், 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம தாண்டி இருக்கிறோம். ஸோ ரொம்ப தேங்க்யூ மக்களே. அண்ட் நாளைக்கான ஸ்கெட்யூலை வந்து நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுறேன், சேர்ந்து படிக்கலாம். பாய் பாய்.